கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தினால இந்த மே மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திலுமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. நீ அவனை நோக்கி, சீரியர் எப்பிராயீமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன் இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயீம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில யூதா தேசத்திற்கும் அதன் ராஜாவுக்கும் விரோதமாக வந்த ஜன கூட்டத்தாரின் நிமித்தமாக அந்த ராஜாவும் அந்த ஜனங்களும் கலங்கி பயந்து திகைத்திருந்த நேரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசினதை தான் இந்த நாளில நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியின் வழியாக நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், நமக்கு விரோதமாக யார் என்ன சதி திட்டங்களை தீட்டினாலும், நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வதற்கு எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை பார்த்து அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டாயே, அவர்கள் செய்ய போற காரியத்தை நினைத்து அவர்களுடைய துர் ஆலோசனையை நினைத்து நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். மாறாக என்ன பண்றது? அமர்ந்திரு, அமர்ந்திரு, அமைதியா இரு. நான் என்ன செய்யறேன்னு பாரு. என்ன செய்யறேன்னு சொல்றாரு. வாசிக்க கேட்ட பகுதியில குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அதனால சொல்றாரு, ஏன் பயப்படக்கூடாது, ஏன் கலங்கக்கூடாது, சோர்ந்து போக வேணாம், அமர்ந்திரு, அமைதியா இருன்னு சொல்றாருன்னா, அந்த ஆலோசனை நிலை நிற்பது கிடையாது, அது நிலைக்காது. என்ன சதி திட்டம் தீட்டினாலும் அது நிலைக்காது. அதன்படி செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு வந்தாலும் அதன்படி செய்ய முடியாது, சம்பவிக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதோ இந்த மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்வது, இதோ உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்திருந்தாலும் நான் இந்த மாதத்துல அவர்கள் ஆலோசனை நிலை நிற்காமல் பண்ணுகிறேன். அவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை சம்பவியாதபடிக்கு நான் செய்ய போறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ விசுவாசி. நீ விசுவாசினா நீ என்ன பண்ண முடியும்? நீ நிலை நிற்க முடியும். நீ விசுவாசிச்சனா நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை நீ பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அததான் கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிகள்னா என்ன நடக்கும்? அததான் இங்க முக்கியமா வலியுறுத்தி சொல்றாரு. 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல். அப்ப விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்றாருன்னா அதை விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமாக யார் என்ன சதி திட்டம் தீட்டினாலும் அதன்படி நடக்காது, அந்த யோசனை நிலை நிற்காதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கர்த்தர் செய்வாரு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காவிட்டால் தேவன் நமக்காக இறங்கி செய்ய விரும்புவதை நாம் அனுபவிக்க முடியாமல் போகும். அதான இதனுடைய அர்த்தம். நீங்கள் விசுவாசியை விட்டு நிலை பெற மாட்டீர்கள்.
அப்ப விசுவாசத்தின் வழியாக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை விசுவாசிப்பதின் மூலமாக தான் நமக்கு வாழ்வு, நமக்கு ஜெயம், நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு சந்தோஷம், நமக்கு சமாதானம். அதனால கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றது, என்னை விசுவாசித்து, உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறவர்களை, அந்த காரியங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41 11 12. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். எப்படி பேசுறாரு பாரு. அப்ப நமக்கு எதிராக யார் என்ன யோசனை பண்ணாலும் அது நிலை நிற்காது, அதன்படி சம்பவிக்காது. அடுத்தது, நமக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்களுக்கு தீங்கு நேரிடும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்வி இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்தின் அடிப்படையில ஒரு சகோதரி ஒருத்தரால் மிகவும் நெருக்கப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபித்து முடித்து விட்டு அழுகையோட போறாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், எதற்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு நபரை குறித்து சொல்லி, இதனால்தான் நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். 3 மாதங்களாக தொடர்ந்து அந்த நபரால் அநேக பிரச்சனைகள், வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கடி நேரத்துல கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. கர்த்தர் பதில் தராரு, உனக்கு விரோதமாக போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏறக்குறைய 1.5 மாதத்துக்கு பின்பாக அவர்களை நான் சந்திக்க நேரிட்டது. 1.5 மாதங்களுக்கு பின்பாக அவர்களை சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அவர்களிடத்துல அந்த காரியத்தை குறித்து கேட்ட பொழுது, உங்கள் மூலியமாக கர்த்தர் பேசினபடியே அந்த நபர் வரல, என்ன ஆச்சுன்னு நான் ஒரு மாசம் கழிச்சு நான் அவரை குறித்து விசாரித்து கேட்கும் பொழுது, அவர் இறந்து 1 மாதத்திற்கு மேலாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அது தத்ரூபமாக அது அப்படியே நிறைவேறுது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்வதில்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்றால் அந்த வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அனுப்புகிறாரோ அந்த கர்த்தர் விரும்புகிறதை அது செய்து விட்டுதான் அது திரும்பும். அப்பேற்பட்ட வார்த்தையை தான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நமக்கு தருகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தருகிறார். கர்த்தருடைய தாசர்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் அந்த ஜீவ வார்த்தையை தருகிறார். அது வெறுமையாக திரும்பாது. ஆகவே இந்த நாளில, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆலோசனையும் நிலை நிற்காது. என்ன செய்ய நினைத்தாலும் அது சம்பவிக்க முடியாது, அதை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருடைய விஷயத்திலும் இதை உங்களுக்கு சொல்றார். நிச்சயமாக கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய மகள். உங்களை கைவிட மாட்டார். மாறாக உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். நீங்கள் அவர் கைவிட மாட்டார் என்று விசுவாசித்தால் போதும். என்னுடைய பிரச்சனைக்கு அவர் தீர்வை தருவார் என்று நாம் விசுவாசித்தால் போதும். இந்த நாளில் அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் பேசின வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த மே மாதத்துல எங்கள் தேவாதி தேவனில் பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் நீர் வார்த்தையினால் சொன்னதை உமது கரங்களினால் நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அருமை பிள்ளைகளுடைய நிலைமைகளை அறிந்தவராக இந்த புதிய மாதத்துல நீர் பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பியிருந்தாலும், எத்தனை பேர் எழும்பியிருந்தாலும் அவர்கள் தகப்பனே, இதோ இந்த உலகத்துல தகப்பனே எத்தனை பலம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஆதரவாக எத்தனை சொத்து பத்துகளும் அதிகாரிகளும் அப்பா அவர்களுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, என்
என் தேவன் இந்த நாளில் நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, இதோ அந்த ஆலோசனை அது நிலை நிற்பதில்லை, இதோ அதன்படி அது சம்பவிப்பதில்லை என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, உனக்கு விரோதமாக போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. இதோ அவர்கள் லட்சை அடைவார்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க சொன்னவர், நீங்க செய்கிறவர், எங்களையே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்போ உனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை குறித்து, எழும்பி பேசுகிறவர்களை குறித்து, உனக்கு விரோதமாக எழும்பி வாக்குவாதம் செய்கிறவர்களை குறித்து நீ பயப்படவும் கலங்கவும் உன் இறுதி சோர்ந்து போக வேண்டாம் என்று நீ சொல்லுகிறீர். ஆகவே தேவாதி தேவனே, நீ சொன்னபடியே இதோ நாங்கள் தகப்பனே பயத்துக்கும் சோர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல், இதோ நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மில் நாங்கள் பலன் கொள்கிறோம், உம்மில் நாங்கள் பலன் கொள்கிறோம் தகப்பனே, உம்மில் நாங்கள் பலன் கொள்கிறோம். இதோ இந்த வேலையில உம்மை விசுவாசித்து நீர் அவர்களுக்கு இறங்கி வெற்றி தரும்படியாக உமது பாதத்தில் இந்த மாதத்துல தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும், தங்களுடைய அப்பா எல்லா பிரச்சனைகளும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே இந்த நாளில் பேசின இந்த ஜீவ வசனங்களின்படியே உமது பிள்ளைகளுக்காக நீர் யுத்தங்களை செய்து நீர் தாமே தகப்பனை நீதியை சரி கட்டி உமது பிள்ளைகளுக்கு அப்பா சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நல்ல தீர்வும் உண்டாகும்படியாக செய்தல்கிறாங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, அப்படியே உமது பிள்ளைகளை உமது நன்மையினால் நீர் திருப்தியாக்குங்க தகப்பனே. அடியேனோ அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்வினை கடமை செய்தேன். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை செய்வார். நீங்க சாட்சியாக நிலைநிற்பீங்க. கர்த்தர் அப்படி உங்களுக்கு செய்தால் நீங்க நிச்சயமாக அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மையை அவருக்கு மகிமையாக சாட்சி சொல்லுங்க. God bless you.